இந்த காசா ஸ்ட்ரிப்புன்னு இருக்குது. இந்த காசா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, இஸ்ரேலுக்கும் அந்த மெடிட்டேரியன் சீன் ஒன்று இருக்குது. அந்த ரெண்டுக்கும் மதியில் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக இருக்கும், ஒரு 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 தூத்துக்குடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிட் அது வந்து வச்சிருக்கிறான். அது இருந்துட்டு போட்டோம். அங்கே முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்க. நீங்கள் ஒதுக்கி 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 பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கே போயிட்டாங்க, இல்லை காசாலையும் அதை ஒட்டி வந்தீங்கன்னா எகிப்துடைய பார்டர். அது எகிப்து மட்டும்தான் அது பார்டராக ஒட்டி இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக இஸ்ரேலு, இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கடல். அப்போ இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குது. காசா வந்து நாங்கள் விட்டுருவோம், காசா வந்து நீங்களே வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா 50 மில்லியன் அளவுக்கு நாங்கள் முதலீடு செய்வோம். உங்களுக்கு ஸ்கூலு, கம்பெனி, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு. தஜ்ஜாலோடைய சொர்க்கம். தஜ்ஜாலை வணங்கிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம், இப்போ சொர்க்கத்தை காட்டுறான், சொர்க்கத்தில் குதிங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த டீலை வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போ 4 வருஷம் இந்த ஆஃபரை வந்து இந்த பாலஸ்தீன மக்கள் வந்து ஏற்றுக்கல.